சொல்லிக்கிட்டே இருக்க குடி. அம்மா அம்மா நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறம்மா. என்ன பண்ணுதா? நீ சும்மா இருமா. இந்த சேலை ஏதுன்னு உனக்கு தெரியும்ல. இத மட்டும் கதிர் பார்த்தான் வர என்ன நடக்குனே தெரியாது. யார கேட்டுட்டு இந்த சேலையை எடுத்து கட்டுன? அம்மா அம்மா அவனுக்கு தெரியாம இந்த சேலையை தொட்டதுக்கே அவன் எப்படி கத்துனான்னு உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு இவ இந்த புடவைய கட்டி இருக்கா. சேலைய தொட்ட என்னையே எவ்வளவு ஏச்சி ஏசினா. இவ இப்படி உடம்புல கட்டிட்டு இருக்கா. அத அவன் பார்த்தான். ஏமா மீனா எதுக்குமா இந்த சேலையை எடுத்து கட்டினா? அம்மா நானே எடுத்து கட்டலம்மா. பிறகு நீயா எடுத்து கட்டாம அதுவா வந்து உன் மேல சுத்திக்கிச்சோ? நீ இப்படி கதை சொன்னான்னு சொல்லுவா. இந்த வீட்டுக்கு ஆரம்பத்துல வந்தப்ப பாம்போல இருந்தா. இப்பதான் தெரியுது எல்லாம் நடிப்புன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த புடவைய கட்டிக்கிட்டு என் முன்னால வந்து நிக்குதாமா? ஏமா என் புள்ள பாத்திர போறாமா. படு கோவக்காரன். அன்னைக்கு ஒரு நாள் என் மொபைல் இந்த புடவைய தொட்டதுக்கு அவ்வளோ சண்டை வந்துச்சு. இன்னைக்கு இந்த புடவைய நீ கட்டியிருக்கிறத அவன் பார்த்தான். பரவ அவ்வளோதான். முல்ல உன் பழைய துணி ஏதாவது இருந்தா இந்த பிள்ளைக்கு கொடு. இந்தாரு மீனா இந்த புடவைய கட்டிரு. இவகிட்ட என்னமா நீ பொறுமையா பேசிட்டு இருக்க? ஏய் குருதி. அம்மா வீடு. ஐயோ வந்துட்டானா? என்ன பண்ணிட்டு இருக்கா? கேளு கதிரு, நல்லா கேளு. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு பாரு. என் முள்ள ஒன்னதான் கேட்டுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு அந்த பிள்ளை சேலையை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கா? கதிரு என்ன இவ எந்த சேலையை கட்டிட்டு இருக்கான்னு தெரியுதா? தெரியுது. அந்த சேலையை அவகிட்ட கொடுத்ததே நான் தான். இவன் என்ன சொல்லுதா? இந்த பிள்ளைகிட்ட எதுக்கு அந்த சேலையை கொடுத்தா? என்ன கதிரு சொல்லுதா? முதல்ல கையை எடுன்னு சொன்னேன். எதுக்கு அவ சேலையை பிடிச்சிருக்கா? கையை எடு. என்ன கதிரு இதெல்லாம்? இந்த சேலையை இவகிட்ட எது கொடுத்தா? நான் தொட்டதுக்கே அந்த ஏச்சி ஏசுனா இவ கட்டிட்டு இருக்கா. எப்படி சும்மா விடுது? அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கட்டிட்டு இருக்கிற சேலையை பிடிச்சி இழுக்க அசிங்கமா இல்ல உனக்கு? கதிரு பார்த்து பேசு. என்னத்த பார்த்து பேச? அவ கட்டி இருந்தானே என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு சேலையை பிடிச்சி இழுப்பியா? இந்த பிள்ளை வாயில என்ன வச்சிருக்க? நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? இவ சேலையை பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் என்ன நின்றுட்டு இருந்தியா? வாய திறந்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுல உனக்கு என்ன வந்துச்சு? எல்லாத்துலயும் அழுத்தம். இதையும் வாய் திறந்து சொல்லிடாத. அது இல்லையா, சொல்லதான் வந்தேன். எப்ப சொல்ல வந்தா? ஐயா கதிரு, அந்த சேலைய பொத்தி பொத்தி வச்சிருந்த. இப்போ இந்த பிள்ளைகிட்ட எடுத்து கொடுத்துட்ட. எங்களுக்கு எப்படியா தெரியும்? அந்த பிள்ளையா எடுத்து கட்டிக்கிச்சுன்னு நினைச்சுதான் என் முள்ள கோவப்பட்டுட்டா. நீ எதுக்குடா அந்த சேலை எடுத்து இவகிட்ட கொடுத்தா? இங்க யாரு? இந்த பிள்ளை பின்னாடி கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது மேல எல்லாம் நினைச்சுக்கிட்டா. ஈர துணியோட நின்றுட்டு இருந்தா. பார்த்துட்டு அப்படியே விட சொல்லுறியா? நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தானே காரணம். அதுக்கு எதுக்கியா அந்த புடவையை எடுத்து கொடுத்தா? மீனாவோட பழைய துணி ஏதாவது இருந்தா எடுத்து கொடுக்கலாம்ல. என்ன இருந்தாலும் அர்ஜுன் விரும்புற பிள்ளை உனக்கு மருமவமா. அவளுக்கு எப்படி பழைய துணியை கொடுக்கறது? கிணத்துல விழுந்து உடம்பெல்லாம் ஈரமாயி நடுங்கிட்டு நின்னுட்டு இருந்தா. பார்க்கவே பாவமா இருந்தது. அப்படியேவா விட முடியும்? இல்லையா, நீ விரும்பின பிள்ளைக்காக வாங்கி வச்ச சேலை. என்னது? அவங்க ஒரு பிள்ளைய விரும்பினாங்களா? அந்த பிள்ளைக்கு வாங்கி வச்ச சேலையை என்கிட்ட கொடுத்துட்டாங்களா? அதனாலதான் இவங்க எல்லாம் கோவப்படுறாங்களா? என்னம்மா நீங்க எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. அவளே எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி அந்த சேலையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனாலதான் இந்த பிள்ளைகிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். என்ன இருந்தாலும் அவளும் உனக்கு மருமவ தான். இருந்துட்டு போகுது. சும்மா கடந்த சேலை தானே. நிலங்கள் உடைந்து போனாலும் நிழல்கள் உடைவதில்லை. நேசம் பாசம் நிஜமானது. சின்னமோ பண்ணிட்டு போ. பெண்ணுக்கு பேராசை வேறொன்றுமில்லை. சொன்னதை செய்தாலே நிகரேதுமில்லை. நீ உறுதியானவன், என் உரிமையானவன். நீ என்ன உண்மையை மறைக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க 2 பேரும் காதலிக்க விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமோன்னு மறைக்கிறீங்க. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்.
ஏதாவது பிரச்சனைனா வாயை திறந்து பேசு, அப்படியே வாயை மூடிட்டு நிக்காத. ம் சரிங்க ஐயா. போ, போய் வேலையை பாரு. ம் நேரத்துக்கு எதுக்கு கரண்ட நிறுத்தி போட்டானுவ? எல்லாம் பொழுது போய் சாப்பிட நேரம், இப்ப போய் கரண்ட நிறுத்தி போட்டிருக்கானுவ. இந்த பகல் நேரத்துல நிறுத்தி தொலைஞ்சா கூட பிரச்சனை இல்ல, நைட்டு சாப்பிடுற நேரத்துல தான் கரண்ட் நிக்குது. மீனா, யாழினி, தோசை சுட்டுட்டமாக்கா, அங்கேயே எடுத்துட்டு வந்துடுவா. வெளியே உட்காந்து சாப்பிடுதீங்களா? எடுத்துட்டு வாம்மா. அப்பா கரண்ட் வந்துடுச்சு. கெடிங்கினே உட்காந்து சாப்பிடுங்க. நான் போய் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரை கொடுக்குறேன். நீயும் எங்களோடய உட்காந்து சாப்பிடுமே. இந்தா இதை நீ சாப்பிடு, நான் போய் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, நீ சாப்பிடு. ஏம்மா, காலையிலேருந்து எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்படுற, உட்காருமா, உட்காந்து சாப்பிடு. நீயும் தானே மக்கா என் கூட வந்து கஷ்டப்படுத. நீ உட்காந்து சாப்பிடுமா, நான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறவ சாப்பிட்றேன். ஏத்தே, தோசை எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா லட்சுமி, எனக்கு பசி இல்லை, நீ சாப்பிட போறவ சாப்பிட்றேன். ஏத்தே, நேரத்துல சாப்பிட்டு படுங்க தே. வயசானவ, சாப்பிட்டு நேரத்தோட படுங்க. எங்கம்மா சிரிக்க மாட்டேங்குது. பாருக்க, பாட்டி அந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டா, பொற எப்படி சிரிக்கும்? எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா சாப்பிடுவேன். சரிங்க தே, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ம், என்னடி வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்க? சாப்பிடு. கேக்க, உன்கிட்ட ஒன்று கேட்கணும், வாங்கி தருவியா? என்னடி வேணும்? பரோட்டாவா? அது இல்லக்க. பொருள் கேக்க, அது என்னடி போய் முழுங்கிட்டு இருக்கா? சொல்லு. வேற ஏதாவது பிரியாணி வேணுமா? நாளைக்கு என்ன வீட்டில் செஞ்சு கொடுக்குவா? ஏக்கா, சாப்பிட்றதுக்கு இல்ல. பொருள் என்ன தாண்டி வேணும்? ஏக்கா, ஒரு பெரிய ஃபோன் வாங்கிட்டாக்க. ஃபோனா? ஆமாக்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தி நீட் கோச்சிங் கிளாஸ் போறாக்க. அவ தான் சொன்னான், இந்த போன்ல கிளாஸ் எல்லாம் எடுப்பாகலாங்க. எனக்கு வேற படிக்கும் போது நிறைய டவுட்லாம் வருது, யாருக்கிட்ட கேட்கனே தெரியல. நீ ஒரு போன் வாங்கி தந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் அதுலயே பார்த்துப்பேன். அவங்க போன்லயே பாடம் நடத்துறாங்க. ஏக்கா ப்ளீஸ்க்கா, நம்ம கோச்சிங் கிளாஸ்க்கெல்லாம் பணம் கட்ட தேவையில்லை. ஒரே ஒரு ஃபோனு, பழைய ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் ஹேண்ட்ல ஃபோனு கம்மி ரேட்டுக்கே தருவாங்க, அதை வாங்கி கொடுக்க. நீ கேட்கறதுலாம் சரிதான், ஆனா எப்படி வாங்க? 5000 7000 ஃபோன் இருக்குக்க. செகண்ட் ஹேண்ட் ஃபோன்னா கம்மியாக தாங்க வரும். படிக்கிறதுக்காண்டி மட்டும் தாங்க கேட்க. நீ கேட்குதெல்லாம் சரிதான், ஃபோனு வாங்குற அளவுக்கு காசு இல்லடி. நீயே பார்க்குற, அப்பாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்கே நமக்கு காசு சரியா இருக்கு. பிறகு வீட்டுக்கு மளிகை ஜாமான் அது இதுன்னு வாங்குதோம். அதெல்லாம் கூட சில்லற சில்லறையாக வாங்குறதுனால ஒன்றும் கஷ்டம் தெரியல. ஒரேடியாக ஒரு ஃபோன் வாங்கணும்னா காசு மொத்தமாக தேவைப்படும்டி. ப்ளீஸ்க்கா, எப்படியாவது ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வாங்கி கொடுக்க. அதுலேயே பாடம் எடுக்கிறாங்கக்க. எனக்கு படிக்கும்போது வர்ற சந்தேகத்தெல்லாம் யாருக்கிட்டக்கா கேட்கறது? இதுவே ஃபோன்னா அழகாக பாடம் எடுப்பாங்க, அதை பார்த்து நான் நல்லா படிச்சுக்கிடுவேன். யாழினி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா, போகிறோம், நான் ஃபோன் வாங்கி தரேன். எக்ஸாமே வந்துரும்க்கா. என்ன பண்ண? ஒன்று பண்ணுறியா? உன் டவுட் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொடு. அர்ஜுன் டாக்டர் தானே, அவன்கிட்ட பதில் வாங்கிட்டு வரேன். இப்போதைக்கு நீ அப்படி படி, பிறகு நான் உனக்கு ஃபோன் வாங்கி தரேன். ம் சரிக்கா. இப்போ தோசையை சாப்பிடு, ஆறி போச்சு. ம் சரிக்கா. ஏற்கனவே நான் படிக்கிறதுக்கே அர்ஜுன் ஹெல்ப் பண்ண போய் அவனுக்கும் கெட்ட பேர் ஆயிடுச்சு. இதில் இவளோட சந்தேகத்தெல்லாம் அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் அவனும் பாவம், வேலைக்கு போயிட்டு வந்து அவ்வளோ டயர்டாக தூங்குறான். அதுக்கு நடுவில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ போய் நான் எப்படி யாழ்னிக்காகவும் போய் நிற்பேன்? கேட்டா தப்பாக நினச்சிப்பானா? ஆனால் எனக்கு வேறு வழி இல்லையே. அவன் தான் டாக்டராகவும் இருக்கான். இவ கேட்குற சந்தேகத்துக்கெல்லாம் அவனுக்கு பதில் தெரியும். கேட்டு பார்க்கலாமா? ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். இந்த யாழினி, 5 நாளைக்கு சேர்த்து டவுட் எழுதி வை. நான் 5 நாளைக்கு ஒருக்கா அவன்கிட்ட கேட்டு வந்து சொல்லுதேன். நீ உன் சந்தேகத்தில் அப்பப்போ ஒரு நோட்டில் எழுதி வச்சிரு. நான் அவன்கிட்ட கேட்டு பதில் எழுதிட்டு வரேன்.
ம் சரிக்கா. இன்னைக்கு தான் மேடம் பஞ்சுவலா டைமுக்கு வந்திருக்காங்க. என்ன ஒழுங்கா படிக்கிறியா என்ன? அர்ஜுன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு, என்ன ஹெல்ப்? அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நீ கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? ஹே மீனா, நான் ஏன் உன்னை தப்பா எடுத்துக்க போறேன்? நீ என் கூட படிச்ச புள்ள, அதுவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன்னை நான் எப்படி தப்பா நினைப்பேன்? என்னன்னு சொல்லு. அதுக்கு இல்லை அர்ஜுன், ஏற்கனவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட. திரும்பவும் கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்லை அர்ஜுன். இங்க பாரு மீனா, நீ என்னோட ஃப்ரெண்டு. தயங்காம எதுனாலும் கேளு, நான் பண்ண ரெடியா இருக்கேன். இதெல்லாம் பெரிய உதவி அது இதுன்னுலாம் சொல்லாத. நீ கஷ்டப்பட்டு படிக்கிற, அதுக்கு நான் சின்ன சப்போர்ட் பண்றேன், அவ்வளோதான். மொத்த உழைப்பு உன்னோடது, அதுல நான் சின்னதா ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். ஆனா அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் அர்ஜுன். சரி சரி, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அது இந்தா. என்ன பார்க்க அழகா இருக்கன்னொன்னே லவ் லெட்டர் நீட்டிட்டியா? என்ன மீனா, உனக்கு கவிதை எல்லாம் தெரியுமோ? விளையாடாத அர்ஜுன், உள்ள படிச்சு பார்த்துட்டு பதில் வேணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நடக்குது? முன்ன திருட்டுத்தனமா அவன் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தா, இப்போ லெட்டர் எழுதித்தாரா, பதில் கடிதம் கேக்குறா, இப்பதான் காதல சொல்றாளோ? அப்போ அதுக்கு முன்னாடி எதுக்கு அர்ஜுன் ரூம்ல ஒளிஞ்சிருந்தா? அவனும் சேர்ந்து தானே மறைச்சான். ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருந்து காதல் கடிதத்து மூலமா அன்பை பரிமாறிக்கிறாங்களோ? சரி, நான் படிச்சு பார்த்துட்டு பதில் எழுதி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். தினமும் கூட தேவையில்ல, 5 நாளைக்கு ஒருக்கா எழுதி கொடுத்தா போதும். சரி, என்னமோ முன்ன ரூம் உள்ள போய் பேசிட்டு இருந்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த மாதிரி லெட்டர் எழுதி பேசுறது கண்ணியமாகவும் இருக்கும், யாருக்கும் தெரியவும் தெரியாது, எந்த பிரச்சனையும் வராது.